என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் நம்ம பிரார்த்தனை மையத்திலும் 2 இடத்துலையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. இங்கே நம்ம பிரார்த்தனை மையத்தில் 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணி வரைக்கும் பஜன்ஸ், அதுக்கப்புறமா அன்னதானம். நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் கரெக்டாக 6 மணிக்கு அப்பாவுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து முடிஞ்சு அங்கே 7:30 8 மணிக்கெல்லாம் பஜன்ஸ் எல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு மேலே சிறப்பான அன்னதானம் நடைபெறும். இது சென்னை எம்எம்டே காலனி, அரும்பாக்கம் எம்எம்டே காலனியில் நம்ம பிரார்த்தனை மையம் இருக்குது. கும்மிடிப்பூண்டி ஸ்ரீராம் கார்டன் நம்மளுடைய துவாரகமய ஆலயம் இருக்குது. இது 2 இடத்துலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். இந்த விஷயத்தை கண்டிப்பாக பேசணும்னு நினச்சதாயிரம். எனக்கு கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது ஒரே பதட்டம், பயம். இந்த பயம் பதட்டத்தோடு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாயண்ணா, எனக்கு அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. தற்கொலை பண்ணிக்கூட எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வருது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்ல கணவர் இருக்கிறாரு. இருந்தாலும் என் மனசில் இந்த எண்ணம் அடிக்கடி வருது. எனக்கு இதனால் நானே பண்ணணும்னு எனக்கு ஒரு பயம் வருது சாயண்ணா, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்கள், காரணங்கள், அதை நான் வெளியே சொல்ல முடியாது. இதனால தான் சாயண்ணா நான் அந்த மாதிரி என்ன வருதுன்னாங்க. இது 1 மாதத்துக்கு முன்னாடி பேசினது. நான் அதுக்கப்புறமா அந்த சகோதரிக்கிட்ட சில விஷயங்களை பேசி, கிட்டத்தட்ட என் கூட நிறைய நாள் பேசி, இன்றைக்கி, அதாவது இன்றைக்கினா செவ்வாய்க்கிழமை, நேற்று எனக்கு அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. சாயண்ணா, இப்போ நான் தெளிவாகிட்டேன், உண்மையிலே தெளிவாகிட்டேன். இந்த பூமியில் நான் ஏன் பிறந்திருக்கிறேன், என்னுடைய பங்கு என்ன, நான் ஏன் தற்கொலை பண்ணணும், இன்னும் வாழ்ந்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சில அறிவுரைகள்லாம் சொன்னீங்க. நான் அதுபடி உங்கள் கூட பேசி அந்த எண்ணத்துலேருந்தே முழுமையாக விடுபட்டு விட்டேன். இனி நான் வாழ்நாள் முழுவதும் அந்த எண்ணத்துக்கு என் மனசு போகாத அளவுக்கு என்னுடைய மனம் பக்குவம் அடைஞ்சிச்சின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலே அந்த ஒரு பெரிய சந்தோஷம் சாயிரம். உண்மையிலே அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார் அப்பா. அந்த சகோதரிக்கு அந்த ஒரு மன தைரியத்தை அப்பா கொடுத்தார். என்கிட்ட பேசுனது வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சில அறிவுரைகள் தான் சொன்னேன். அந்த அறிவுரைகள் தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த எண்ணம் நிறைய பேருக்கு தோணுது. சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன். 5வது படிக்கிற பையன் கூட சூசைட் பண்ணியிருக்கிறான். யாரோ அப்பாவோ யாரோ திட்டினாங்கன்றதுக்காக. நிறைய பேர் சொல்லுவாங்க சூசைட் பண்ணுறவங்க கோழைங்கன்னு. இல்லை சார், உண்மையிலே ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா உயிரும் மரணத்தை கண்டு அஞ்சுவோம், சாவுனா பயப்படுவோம். சாவுனா மனித உயிர்கள் பயப்படும், இன்னும் வாழணும் தான் ஆசை வரும். ஆனால் அதை தாண்டி தான் சாக போகிறோம் என்று அந்த தற்கொலைக்கு முடிவெடுக்கிறோம். உண்மையை தைரியம். நாம் கோழைகள் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த தைரியத்தை நாம் வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாவதற்காக நாம் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த நாட்டை சேராம் நமக்கு தான் பிரச்சனை நினைப்பாங்க. அந்த தற்கொலை என்ன, நமக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இதை விட பெரிய 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 பிரச்சனைகள்லாம் இருக்கும். பெரிய 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 பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஆனால் அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தோன்றும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்ய சொல்லுவேன் எப்பயுமே. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரோ, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரோ அவர்களிடம் உங்கள் மனக்குறைகளை இறக்கி வைக்கணும். அவங்க கூட அடிக்கடி பேசணும். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் சத்குரு. நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசணும். உண்மையிலே அவங்க அடிக்கடி கடவுள்கிட்ட பேசணும். இல்லை நம்மளுடைய பாரத்தை யார்கிட்ட இறக்கி வைக்கணும். உண்மையான நண்பர்களிடம், இல்லை உண்மையான நட்பிடம், இல்லை உண்மையாக தெரிஞ்சவங்ககிட்ட நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கணும். மனசுக்குள்ளே வச்சிருக்கவே கூடாது. தற்கொலைக்கு போகிறவங்க எண்ணங்கள் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க மனசுக்குள்ளேயே அந்த விஷயத்தை போட்டு புதைச்சி அந்த தற்கொலைக்கு எண்ணம் இன்னும் அதிகமாக வரைக்கும் போயிடும். அவங்க அதிகமாக தனிமையில் இருக்கக்கூடாது. தற்கொலை எண்ணம் இருப்பவர்கள் தனிமையில் இருக்கக்கூடாது. எப்பயுமே நல்ல சொந்த பந்தங்களோடு இருக்கணும், நட்புகளோடு இருக்கணும்.
ஆனால் தற்கொலைக்கு எண்ணம் இருக்கிறவங்க தனிமையில் இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர்வதற்கு கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாதுன்னு இல்லை. உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை சாயிராம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்வு நமக்கு தெரியலன்னு நினச்சி தான் நம்ம உட்காந்துருப்போம். பிரச்சனையோடு இருக்கும்போது நாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி தெரியாது. அந்த பிரச்சனையில் இல்லாதவர்கிட்ட நாம் அதை கேட்டோன்னா அவங்க அழகான பதில் சொல்லுவாங்க. இவ்வளோ தானே, இந்த விஷயத்தை இழக்க நீ இப்படி பண்ணிடலாமே. முன்னில தரம் ஒருத்தர் என்கிட்ட கடன் தொல்லைக்காக வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா கடன். எல்லாம் கிரெடிட் கார்டு அந்த கார்டு நிறைய வாங்கிட்டார். அவர் தப்பிச்சே போக முடியாத சூழ்நிலை. இதுக்கப்புறம் என்னால் கடனே கட்ட முடியாது, கிரெடிட் கார்டில் நான் இப்படி போய் மாட்டிக்கினேன், நான் கௌரவமாக வாழ்ந்துட்டேன். மற்றவங்களுக்காக வாழ்வாங்க இந்த தற்கொலை. ஐயோ மற்றவங்க நான் கடன் யாராவது கடனில் அதுவும் பிஸ்னஸ்க்காக தான் கடன் வாங்கினார் சொந்தமாக. இவர் வந்து செலவுக்கெலாம் வாங்கலை, பிஸ்னஸ்க்காக ரொட்டேஷன் பண்ணினே இருந்திருக்கிறாரு. கடைசியில் ஒரு கிரெடிட் கார்டு நெருக்கடியில் போய் மாட்டிக்கினார். இதுக்கப்புறம் நான் வாழணுமா சாயிராம் சொல்லி ஒரு பிரச்சனை சொன்னார். உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர். குடும்பத்துக்காக உழைச்சி கடைசியில் அந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் நஷ்டம் இதை மாற்றி போய் பிரச்சனை. என் மனைவிக்கு கூட இவ்வளோ கடன் பிரச்சனை தெரியாது. இந்த ரகசியத்தை மனைவிக்கிட்ட கூட சொல்லலை. அதான் விஷயம். எப்படியோ நான் மெயின்டைன் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் பண்ணவே முடியாது சாரா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணத்தோடு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், சார் ஒரு 30 லட்ச ரூபாய்க்காக உங்களை உங்கள் உயிர் வெறும் 30 லட்சம் தானா, கவலையப்படாதீங்க. 30 லட்சத்தை கடன் அடைப்பார். நான் சொல்கிற வழியை கடைப்பிடிங்க. இந்த முதல்ல உங்கள் மனைவிக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் மனைவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த சகோதரி வேறு, இந்த சகோதரன் வேறு. நிறைய பேர் இந்த விஷயத்தை பேசும்போது சொல்கிறேன், இந்த மனைவிக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அடுத்தபடியாக இதுதான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மனைவிக்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொன்னேன். ஒரு நல்ல அட்வொகேட்டாக பாருங்கள், கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடுங்க, எல்லா பேங்க்குக்கும் நோட்டீஸ் அனுப்புங்க. என்னால் இதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது, நான் முடிஞ்ச வரைக்கும் அசல் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை, அது நம்ம நேராக பண்ண முடியாது, அசல் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு வக்கீலை பார்த்தீங்கன்னா போதும், நல்ல வக்கீலாக இருக்கணும். அவரை போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்புங்க, நான் கடன் வாங்கிட்டு அளவுக்கு அதிகமாக இருக்குது, இனி என்னால் கடன் கட்ட முடியாது, உங்களுக்கான பணம் வரவை நான் அப்புறமா கட்டுறேன், கோர்ட்டு மூலிமா கட்டுறேன்னு சொல்லி லீகலாக போயிடுங்க. சார் வீட்டாண்ட வந்து கடன் கொடுத்தவங்க திட்டுவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு அசிங்கமாகிடாதான்னு. முதல்ல மற்றவங்களுக்காக வாழாதீங்க. உங்களை அப்படி தப்பாக நினைக்கிறவங்க நீங்கள் போய் கடன் தான் கேட்டு பாருங்களேன். ஒரு 2 லட்சம் கடன் கேட்டு பாருங்கள், இல்லை 3 லட்சம் கடன் கேட்டு பாருங்கள், இல்லை ஒரு 10,000 கடன் கேட்டு பாருங்களேன். யாரும் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்காக நீங்கள் ஏன் உயிரை இழக்கணும்? அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, இல்லை அவங்க வாழறாங்க, இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி உங்களுக்கு அங்கே இருக்க அசிங்கமாக இருந்தால் இடம் மாறி புது இடத்துக்கு போயிடுங்க. இந்த தான் நான் சொன்னேன், புது இடத்துக்கு போயிடுங்க. புது இடத்துல போனால் நீங்கள் யார் என்னன்னே தெரியாது. கோர்ட்டில் நீங்கள் எல்லாமே ஒரு வக்கீல் வச்சு எல்லாருக்கும் லீகலாக நோட்டீஸ் அனுப்பிட்டு புது இடத்துக்கு போயிடுங்க. நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் அவருக்கு நிறையா சொல்லி கொடுத்தேன். உண்மை சாயிராம், அந்த சகோதரி மாதிரி இந்த சகோதரனும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அந்த கடன் அடைக்கிறதுக்காக, அதாவது பேங்க்கில் கடன் அடைக்கிறாரு. எப்படின்னா இவங்க போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி 30 லட்ச ரூபா கடன் என்பதை அவர் குறைஞ்சது ஒவ்வொரு பேங்க்குக்கும் பேசி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு அந்த கடன் அடைச்சி. எப்படின்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது பாதி கம்மி பண்ணாங்களாம். நீங்கள் கொடுத்தா போதும் அசல். அதில் மீண்டும் வெளியே வந்து இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். நான் திரும்பவும் சொன்னேன், அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆனால் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் யாரும் லோன் தரமாட்டாங்க, சத்தியமாக தரமாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்தாரு, லோன் தரமாட்டாங்க. உங்களுடைய சொந்த உழைப்பு மூலம் தான் முன்னேற முடியும் என்பதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சாய்ராம் உங்ககிட்ட நான் பேசாத போயிருந்தேன்னா என்னென்ன இறந்து கூட போயிருப்பேன். அந்த சகோதரி என்கிட்ட அது மாதிரி தான் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசாமல் போயிருந்தேன்னா ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினீங்க. நான் அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் காப்பாற்றலை, பாபா, அவங்க பாபாவுக்கு கும்பிட்றவங்க, பாபா என் மூலயமா உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருப்பா. இதுதான் உண்மை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு பாபா என்னை காமிச்சிருப்பார். இதுதான் உண்மை. எனவே
கடன் பிரச்சனைக்காகவோ இல்லை மன உளைச்சலுக்காகவோ இல்லை மற்றவங்க தப்பாக நினைக்கிறாங்களுக்காகவோ நம்ம தற்கொலை செய்வது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யாதீங்க. வாழ்ந்து காட்டுங்க. வாழறதுக்கு 1000 வழி இருக்கிறது. கடவுள் நமக்கு காட்டுவார். உண்மையிலே கடவுள் நமக்கு காட்டுவார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தற்கொலை முடிவுக்கு போவாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே காரணம், மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா, ஐயோ அவங்க அப்படி நினைப்பாங்களோ, இவங்க எப்படி நினைப்பாங்களோன்னு. உங்களை பற்றி நினைக்க யாருமே இல்லை சாயிராம். நம்மளெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் நினைப்பான், 2 நாள் நினைப்பான், அதுக்கப்புறம் உங்களை யாரும் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு 1000 பிரச்சனை ஓடுறதுனால. எனவே வாழ்வதற்காக போராடுங்கள். வாழ்க்கை போராட்டம் நிறையா இருக்குது. வாழறதுக்கான இந்த தற்கொலைக்கான இந்த தைரியத்தை வாழ்வதற்காக தைரியம் பண்ணுங்களேன். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இப்படி எண்ணம் இருந்தால் பாபா உங்களை காப்பாற்றுவார். கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கை வைங்க. கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்முடைய சத்குரு சச்சரித்தில் அது மாதிரி தற்கொலைக்கு போகும்போது ஒரு புத்தகத்தை படித்து அவரை காப்பாற்றினவர். சச்சரித்தில் அதுக்கான இதுவும் இருக்குது. ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு. தற்கொலை கிணத்தால் குதிக்கலான்னு போகும்போது குரு சரித்திரத்தை படிக்க வைப்பாங்க. அப்படி காப்பாற்றினவர் பாபா. எனவே தற்கொலை தீர்வல்ல, வாழ்ந்து பார்ப்பது தான் தீர்வு. எனவே நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன், வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், கடவுள் அருளை பெற்று வாழலாம், அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு வாழலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை நினைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஓம் சாய்ராம்.